பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த நாளில் எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே தொடங்குவதையும் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்து விடுவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது வழிபாடுகள் செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் சீக்கிரமாகவே பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வேண்டி எந்த வழிபாடு விரதம் போன்றவற்றை செய்தாலும் சரிங்க, அது பல மடங்கு அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா அது நிச்சயமாக பலனை கொடுக்குங்க. செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாகவும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளானது சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை நாள் ஏன் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாளாக சொல்கிறாங்க? செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பதனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய நாளாகுங்க. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் முருக வழிபாடு செய்வதும் அவருக்கு விரதம் இருப்பது ரொம்பவே ஏற்ற நாளாகவும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளானது சொல்லப்படுது. அதற்கு காரணங்களும் அதனுடைய பலன்களும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முருகா என்றால் அனைத்து விதமான துன்பங்களும் ஓடிவிடுங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான நினைத்து செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய வருமானமானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் அமைதியானது நிலவும், மன நிம்மதியானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா ஒருவருடைய செல்வ நிலை உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க. அந்த செவ்வாய் பகவானுக்கு உரியவர் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி ஆவார். அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகர்ந்த நாளாக பக்தர்களால் சொல்லப்படுதுங்க. முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடைய அன்றைய நாளில் அணிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் செந்நிற நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேணுங்க. கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்கு தடைகள் அனைத்துமே நீங்கி நம்முடைய வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நம்முடைய உள்ளத்தில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. முருகனுடைய வேலை வணங்குவது என் வேலை, என் வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் 2 புறமும் 2 விளக்குகளில் ஒவ்வொன்றிலுமே 3 திரிகள் என 6 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம வள்ளி தெய்வானுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. விரதத்தை தொடங்கும் போது முருகனுடைய அண்ணனும் முழு முதற் கடவுளுமான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க. கார்த்திகேயன் அன்னதான பிரபு அப்படிங்கிறதுனால இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முருகனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க. இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் அமைந்து வரக்கூடிய விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகப்பெருமானுக்கு எப்படி சிறப்பானது போல சஷ்டி திதி ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்பது முன்னோர்களுடைய அருள்வாக்காகவும் சொல்லப்படுது. அதே போல் முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருப்பது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விரத நாட்களில் கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி நம்ம விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமையாகுங்க.
கிழமை என்றால் உரிமை என்று பொருளாகுமாங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு திதி, நட்சத்திரம், கிழமை என 3 விதமான விரதங்களானது கடைபிடிக்கப்படுதுங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிதேவதை முருகப்பெருமான் என்பதனால செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் 15 நாட்களும், நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு 1 மாதமும் காத்திருக்க வேணுங்க. ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த விரதம் பார்த்திங்கன்னா மிக சீக்கிரமாகவே பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதனால் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து அவருக்குரிய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுவதனால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையின் நேரமான காலை 6 முதல் 7 மணிக்குள்ளான நேர காலத்தில் செய்யும்போது அதற்கு விரைவான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடாக கூட இந்த வழிபாட்டை நம்ம சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமையில் காலையில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டில் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்ற வேண்டிய தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு ஒரு தட்டை எடுத்துக்க வேணுங்க. எவர் சில்வர், பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகங்களான தட்டுக்களை நம்ம பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதற்கு பிறகு அந்த தட்டத்துக்கு மத்தியில் மஞ்சள், குங்குமம் தொட்டு நம்ம வைக்க வேணுங்க. 6 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். அதில் காம்பு பகுதி கிள்ளி எடுத்து விட வேணுங்க. வெற்றிலை மகாலட்சுமி அம்சம் என்றாலும் கூட அதனுடைய காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்துட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 6 வெற்றிலைகளின் மேலே நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமத்தை நம்ம தொட்டு வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு இந்த வெற்றிலைகளை விசிறி போல தட்டில் நம்ம பரப்பி வைக்க வேணும். 6 வெற்றிலைகளுடைய நுனிப்பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உள்புறமாக இருப்பது போலவும் அந்த வெற்றிலைகள் ஒன்றின் மேலே ஒன்று படுக்கும் வகையில் நம்ம பரப்பி வைக்க வேணுங்க. இந்த 6 வெற்றிலைகளுமே பூ வைத்து அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேணும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேணுங்க. அந்த விளக்கில் கிள்ளி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை காம்புகளை நம்ம போட்டு விட வேணும். விளக்கு ஏற்ற வேணுங்க. 6 வெற்றிலைகளுமே படும் வகையில் விளக்க வைத்து நம்ம தீபத்தை ஏற்ற வேணும். பிறகு முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானிடம் முறையிட வேணுங்க. இந்த விளக்கு அரை மணி நேரமாவது நம்ம பூஜை அறையில் எரியும்படி நம்ம பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை நாளில் வீட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு அதன் மீது 6 நெய் விளக்குகள் ஏற்றி கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க. இப்படி ஏற்றி வழிபடுவதனால அந்த 6 விளக்குகள்லையுமே முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்யும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக அன்றைய நாளில் 2 வாழைப்பழங்கள் இல்லைன்னா சக்கரை கலந்த பால் என எது வேணுனாலும் படைத்து நம்ம வழிபடலாங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்றை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து 6 வாரங்கள் செஞ்சுட்டு வர வேணுங்க. 6 வாரங்கள் இந்த வழிபாடு நிறைவடைவதற்குள்ளார உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய மங்கள கிரகமான செவ்வாய் பகவானுக்குரிய நாளாகுங்க. கிரகங்களில் மங்கள் கிரகமாக கருதக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார். அதனாலேயே வடமொழியில் இதை மங்கள வாரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. தென்னிந்தியாவில் சிலர் செவ்வாய்க்கிழமையை சுப காரியங்களுக்கு ஏற்ற நாள் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் துர்க்கை அம்மன் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாளாகவும் அந்த தெய்வங்களுடைய அருளை பெற்று பலவிதமான துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளானது சொல்லப்படுதுங்க. செவ்வாய்க்கிழமையில் இந்த தெய்வங்களை நம்ம வணங்க தொடங்கணும்னா எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யக்கூடிய செயலுமே வெற்றி அடையும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. புதிய காரியங்களை தொடங்குவது செவ்வாய்க்கிழமையில் பலன் தராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வீடு கட்டுவது, மருத்துவமனைக்கு போவது, புதிய தொழில் தொடங்குவது போன்றவைகள் தவிர்க்கப்பட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டை சுத்தம் செய்வது, ஒட்டடை அடிப்பது, பூஜை பாத்திரங்களை கழுவது செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம செய்ய
செய்யக்கூடாதுங்க. இல்லைன்னா வீட்டில் செல்வமானது வெளியேறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பதிவில் செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவதனால என்ன பலன்கள் கிடைக்கும், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.